மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? 24 hours ரெட் ஃபுட் சேலஞ்ச் பார்க்க போறோம். ஆமா. சோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து 24 hours கிரீன் ஃபுட் சேலஞ்ச் பண்ணிருப்போம். சோ அதுல அடுத்து நம்ம என்ன கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ண சொல்லிருப்போம். சோ நம்ம வீடியோ மதிச்சு ஒரு ரெட் கமெண்ட் வந்ததுனால நம்ம வந்து இப்போ ரெட் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். ஓகே? ஆமா. சோ காமி என்ன கொண்டு வந்திருக்கோம் நம்ம? டொமேட்டோ தோசை and டொமேட்டோ சட்னி. சோ ரெட் ரைட். சோ இன்கிரிடியன்ட்ஸ் படி சொல்லுங்க. சாப்பிடலாமா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? டெலிஷியஸ். புரியல. டெலிஷியஸா இருக்கா? ஃபர்ஸ்ட் மாவு பார்க்கும்போது நான் கிச்சனில் போய் காய்ச்சி ஒரு ஆரஞ்சு கலர்ல இருந்தது, லைட்டா லைட் ரெட்ல இருக்கு. இப்போ பார்த்தா டார்க் ரெட்ல இருக்கு. ஷாக்கிங்கா இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த ஃபுட் சேலஞ்சுக்காக நம்ம ரெட் ட்ரெஸ் போட்டுருக்கோம். எஸ், ரெட் பாசி போட்டிருக்கேன், ரெட் டி-ஷர்ட் எல்லாம் ரெட்ல போகுது. அப்படியா? ரெட் லிப்ஸ்டிக் கூட. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன சாப்பிட போறோம்? மாதுளை. எடுத்து காமி. ரெட் பிளேட்ல நீயா வச்ச? ஆமா. ரெட் சேலஞ்ச்னால பிளேட் முத கொண்டு ரெட்டா இருக்கணும் இருக்கு. மாதுளை சாப்பிட போறோம். எஸ். ஆக்சுவலி இவ எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்கா அப்படின்னா, இதுக்கு வந்து தயிர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயிர் கொண்டு வரப்பவே வாங்கி சாப்பிட்டுப்பான். ஆனா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெடிகேட்டடா ரெட் சேலஞ்சுக்கு இருக்கால. ஆமா, தயிர் ரொம்ப பிடிக்கும்ல. பிடிக்கும். அப்புறம் ஏன் சாப்பிடல? ரெட் ஃபுட் சேலஞ்ச் பண்றதுனால நாளைக்கு சாப்பிடலாம். பரவாயில்ல, தயிர் மட்டும் சாப்பிட்டுக்கிறியா? நோவா. சரி வா, மாதுளை சாப்பிடலாம். தக்காளி தொக்கு சாதமும் கூட காலிஃப்ளவர் ஃப்ரை. காலிஃப்ளவர் வந்துட்டு என் பிளேட்ல கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கம்மியா இருக்கு. இல்லையே, பிளேட்ல கம்மியா தான் இருந்தது. சாரா எடுத்தியா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். நீ சொல்லு. உண்மையா? சிரிக்காம சொல்லு. உண்மையா? அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. சொல்லிட்டாயா? இவ்வளவுதான் எடுத்து வச்சிருந்தேன் நான் எனக்கு. ஆமா. சரி, இதுதான் எங்களோட லஞ்ச் மெனு. தக்காளி தொக்கு சாதம் ஃப்ரை சாப்பிடலாம். தக்காளி சாதம் பிடிக்குமா? தக்காளி சாதம் பிடிக்காது. அங்க வச்சா யாருக்கு பேசுறீங்க? தக்காளி சாதம் எனக்கு பிடிக்காது. பட் அந்த தக்காளி தொக்கு வந்துட்டு எப்பவும் பிடிக்காது. பட் இது சாதத்துக்குள்ள மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது ரெட் ஃபுட் சேலஞ்ச். ஸோ நம்ம ஃபுல்லாக 24 hours கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு இப்போ நான் வந்து சாப்பிட்றேன். நானும் பிடிக்காத சாப்பிட்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு தக்காளி சாதம் பிடிக்காது. ரெண்டு பேர்த்துக்கும் சேமா இருக்குது. பட் நான் ட்ரெயின்ல சாப்பிடுவேன். ஆனா நான் எங்க மம்மி போன்ல எடுத்து வீடியோ எடுப்பேன். அது ரெண்டுமே சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவாங்க. சித்தி. எங்க போற? எங்க ஊருக்கு வந்திருக்கேன். என்னோட சொந்த ஊர். நான் இப்ப இருக்கிற ஊர் வந்துட்டு சென்னை. நான் சென்னையில இருந்து எடகால் வந்திருக்கேன். எடகால்ல இருந்து நான் இப்ப இன்னைக்கு சாயந்தரம் நான் சென்னை போக போறேன். அதனால நான் அப்படியே வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவேன். பாய். ஹாய், நாங்க பக்கத்து வீட்டுல என்னோட ஆச்சி ஃப்ரெண்டு வீடு. ஸோ செம்பருத்தி பூ படிக்க போறோம். அத்தனைக்கு ஈவினிங் ரெட் ஃபுட் சேலஞ்சோட ஸ்நாக்ஸ். செம்பருத்தி பூ வச்சு என்ன பண்ண போறோம்? செம்பருத்தி பூ டீ போட போறோம். எங்கடி இருக்கு செம்பருத்தி பூ? அதோ இருக்கு. ஹாய், செம்பருத்தி பூ பறிச்சாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். செம்பருத்தி பூ பறிச்சுட்டு பேசிக்கலி நாங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டில் போய் ஒரு பொருள் வாங்கணும்னா அது இந்த மேடம் வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க. பட் இந்த வீடியோக்கு அவ்வளோ ஒரு டீ காஷன் என்னம்மா? ஆமா. செம்பருத்தி டீ. விஷாலினி, செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. ஹாய், இப்போ செம்பருத்தி பூ
டீ ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா? தெரியுதா? உண்மையா நல்லா இருக்காது இல்ல வீடியோக்கு நல்லா இருக்குன்னு சொல்றியா? நல்லா இருக்கு. குடிச்சிருவல்ல ஃபுல்லா அப்போ? சரி இது முடிச்சுட்டு பாய் சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் தானே டின்னர் நான் மட்டும் தானே சாப்பிடுவேன். அப்ப நான் உன்னை தேடுவேன்ல, மிஸ் பண்ணுவேன்ல. நீ தேடுவியா? நம்ம இப்போ பேக் பண்ணியாச்சு பாஸ்தா ட்ரெயிலுக்கு. இது எனக்கு, இது அம்மாக்கு, இது டாடிக்கு. அப்ப நைட்டு டின்னர் என் கூட சாப்பிடலையா நீனு? சாப்பிடல, பட் அம்மா ஃபோன்ல வீடியோ தான் பார்த்து இங்கே ரெண்டுக்கு சேர்ந்து கட் பண்ணிடுவீங்க. ஓ பாய். நான் கிளம்பிட்டோம் சென்னைக்கு. டின்னர் நான் மட்டும் சாப்பிடுவேனே. ஆனா அது ரெண்டு சேர்ந்து தானே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆமா ரெக்கார்ட் சேர்த்து பண்ணிக்கலாம். ஆனா நான் தனியா சாப்பிடுவேன்ல, நீ பேச மாட்டல இங்க உட்காந்து. ஆமா. இல்ல ஒரு ஃபீலிங்ஸ். பாய் 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 பாய். எஸ் மக்களே, டின்னர் டைம். டின்னர் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க விஷாலினிக்கு பேக் பண்ணும்போது. ரெட் வீட் பாஸ்தா. ஸோ பாஸ்தா ஈவினிங்கே டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். மேடமும் ட்ரெயினில் சாப்பிட்டுட்டு வீடியோ அனுப்புகிறேன் நாங்கள், அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். பாஸ்தா ரெட் ஃபுட் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகும். எங்களோட பாஸ்தா. ஸோ நம்ம 24 hours ரெட் ஃபுட் சேலஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறாங்க வீடியோட கமெண்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அவள் கிளம்பிட்டா. வீடியோ கொஞ்சம் வந்து மிஸ்ஸிங்காக ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபுட் சேலஞ்ச்னால் அந்த கலர் ஃபுட் என்ன பண்ணணுமோ அந்த கலரை வந்து கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு இன்க்ரீடியன்ட் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு டிஷ் பேஸ் பண்ணியோ என்ன மாதிரி நம்ம ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணுவோம். தேங்க்யூ. டூ ஃபாலோ அண்ட் சப்போர்ட். பை பாய்.